உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லந்தேதி ஜாதகம் என்ற தலைப்பு மூலமாக உங்கள் பொறுப்பாளர்களை வணங்கி காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லந்தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைவரும் காலை 6 மணிக்கு உங்கள் இல்லத்திலே மங்கள இசையோடு ஜாதகங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி தமிழரசி அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை முதலில் ஜாதகங்களை அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்திக்கலாம். அறிமுக வர பெயர் ஆர் கிருத்திகா, ராகேது செவ்வாய் ஜாதகம், சோலை வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கடகலக்கணம், பிஇ படிச்சிருக்காங்க, 5.1 உயரம் இருக்காங்க, 31/7/1998 பிறந்திருக்காங்க. இவங்க பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 22 லட்சம் சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை. அப்பா பெயர் திரு ரவிச்சந்திரன். இவர் சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர், டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சென்னையில. அம்மா பெயர் திருமதி திருப்புர சுந்தரி. இவங்க இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், ஐடி வரல், எல்லாம் பெங்களூர்ல ஒர்க் பண்ற வரலாம் கேட்டிருக்காங்க. கூட பிறந்தவங்க ட்வின் சிஸ்டர் 2 பேர் இருக்காங்க. நல்ல அழகான பொண்ணு. இதை கேட்டால் போல் வரவேற்கிறவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை வாழ்த்துக்கள். இந்த ஜாதகம் கிருத்திகா அழகான பொண்ணு, பெங்களூர்ல வேலை செய்து பிறக்கும்போதே ராகுமக அரசை 14 வருஷம் 11 மாசம் 27 நாள், குருமக அரசை 16 வருஷம். அழகான குடும்பலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சொன்னலட்சுமி, அகமுடைய சுத்த ஜாதகம், சதய நட்சத்திரம், கும்பராசி, மேச லக்னம், எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 150 சென்டிமீட்டர், 16/12/1996 வந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் ஒசூர். அப்பா பேரு சதீஷ்குமார், வழக்கறிஞர். திருமதி காஞ்சனா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, ஒரே பொண்ணு தான், நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே ராகுமக வரிசை 3 வருஷம் 6 மாசம் 1 நாள், குருமக வரிசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து முடியுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரம் பெயர் டி அரவிந்த்குமார், ராகேது செவ்வாய் ஜாதகம், அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவர், அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, மிதுன லக்னம், 173 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. எம்பிஏ படிச்சிருக்காங்க. 5/11/1999 பிறந்திருக்காங்க. இவங்க திருவண்ணாமலையில சீஃப் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்றாங்க. மாதம் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊரும் திருவண்ணாமலை தான். அப்பா பெயர் திரு என்ஆர் ஏழுமலை. இவர் மேனுஃபேக்சரர் அண்ட் ஹோல்சேல் ட்ரேடிங், கிரானட்ஸ் அண்ட் ஃபுட் கிரைன்ஸ் இதெல்லாம் சொந்தமாக நடத்திட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி இ சுகாசினி. இவங்க ஜிஎன் அண்ட் ஃபுட் கிரைன்ஸ் மெர்சன்ட்ல இவங்களும் சொந்தமாக நடத்திட்டு வராங்க. கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தங்கை 2 பேர். நிறைவான வசதி இருக்கு. விஐபி ஜாதகம். இதை நல்ல அழகான பையன். இதற்கேற்றாலும் வரவேற்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையும் வாழ்த்துக்கள். இந்த ஜாதக பெயர் அரவிந்த்குமார், திருவண்ணாமலை, நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே சந்திரமக திசை 1 வருஷம் 11 மாசம் 9 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இந்த அழகான மனமனு கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
கபஸ்ரீ இந்து விஸ்வகர்மா சுத்த ஜாதகம், ஆயினை 3ஆம் பாதம், கடகராசி, விருச்சகாச்சாரம், பிசியோதெரபி பெற்றிருக்கிறாங்க டாக்டர், 160 சென்டிமீட்டர், 21/5/1999 வந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி, அப்பா பேர் சக்திவேல், உதவி பொறியாளர், ஊரக வளர்ச்சி துறை கள்ளக்குறிச்சி. திருமதி டாக்டர் எஸ் ராணி, மதுரா, துணிக்கலை, சின்னசேலம். பிறப்பு ஒரு 2, கூட பிறந்தவங்க 2 பேர், தம்பி ஒருத்தர், அக்கா ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு. நல்ல வசதி. பிறக்கும் போதே முதல் மகாதசை 2 வருஷம் 1 மாசம் 15 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருகுலம் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வைக்கலாம். அடுத்த வரம் பெயர் டாக்டர் எம் ஹரிணி, ராக்கெது ஜாதகம், துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர், புனர்பூசம் நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்னம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க, 5.4 உயரம் இருக்காங்க, 30/10/1999 பிறந்திருக்காங்க. இவங்க சங்கராபுரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 40,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் சங்கராபுரம். அப்பா பேர் திரு எம்மாணி, எம்ஏ பிஎட் படிச்சிருக்காங்க. இவங்க அரசு உயர்நிலை பள்ளி ஆசிரியராக பாவலூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி ஆர் கற்பகம், எம்ஏ பிஎட் படிச்சிருக்காங்க. இவங்களும் தலைமை ஆசிரியர், மோட்டாப்பட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வரன் மட்டும் வேலை கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, சொந்த வீடு இருக்கு, நல்லா அழகான பொண்ணு, இதற்கேற்ற போல் வரவழைத்திருப்பவங்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையும் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகத்தில் ஹரி அழகான பொண்ணு, எம்பிபிஎஸ் டாக்டர். இவங்க பிறக்கும் போது குரு மகாதசை 8 வருஷம் 2 மாசம் 29 நாள், சனி திசை 19 வருஷம். எனவே இந்த அழகான கூட்டுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான போட்டோ ஜாதகம் பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் பிரவீன்குமார், நாளில் செவ்வாய், செங்குந்த முதலியார், மூல நட்சத்திரம், தனுசு ராசி, தனுசு லக்னம், பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.11, 7/1/1989 வந்திருக்காரு. சொந்த ஊர் சென்னை, சென்னையில தான் வேலை பார்க்குறாரு. ஜெகதீசன் லேட் அப்பா பேரு, அம்மா பேர் குமுதா இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்து நல்ல குடும்பம் வரன். பிறப்பு ஒரு 2, கூட பிறந்தவங்க 2 பேர், அக்கா ஒன்று, தம்பி ஒருத்தர். சென்னையில் சொந்த வீடு இருக்கிறது. அழகான பையன். இவர் பிறக்கும் போதே கேது திசை 2 மாசம் 2 நாள் தான் இருந்தது. சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இந்த அழகான மனம் கேட்ட மனமாக வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதக போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் எஸ் சக்தி, ராக்கெது ஜாதகம், மகமுடைய வகுப்பை சேர்ந்தவர், உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசி, சிம்ம லக்னம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. 6/2/1997 பிறந்திருக்காங்க. இவங்க சொந்த ஊர் ஊட்டாக்கரை. அப்பா பெயர் திரு சுப்பிரமணி, விவசாயம் பார்க்குறாரு. அம்மா பெயர் திருமதி சுமதி இல்லத்தரசி. இவங்க டாக்டர் வரன் மட்டும் எதிர்பார்க்குறாங்க. கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தர். 6 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. அது இல்லாமல் மெத்த வீடு 4 இருக்கு. அதாவது மொத்தமாக 5 கோடிக்கு மேலே ப்ராப்பர்ட்டி இருக்கும். பிஏபி ஜாதகம், நல்ல அழகான பையன். இதற்கேற்ற வரவேற்கிறவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மலையில் பார்த்துருக்கேன். இந்த ஜாதகர் சக்தி, அகமுடையர், ஊத்தக்கரை.
இவர் பிறக்கும் போதே சூரியன் மகா திசை 6 மாதம் 19 நாள் இருக்கு. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இந்த அழகான மனம் கேட்ட மாணவர்கள் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்கிறது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம் வேறு மஞ்சுக்கடி துருவ வேளாளர் சுத்த ஜாதகம். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, மேச லக்னம். எம்எஸ்சி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.7, 2/12/1996 வந்திருக்கிறாங்க. மாதம் 15,000 சம்பளம். சொந்த ஊர் வேலூர், ஆத்தூர் பக்கத்தில். அப்பா பேர் கண்ணப்பன், விவசாயம். அம்மா பேர் ராஜேஸ்வரி, இல்லத்தரசி. பிறப்போர் செய்வனை, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த வீடு மற்றும் விவசாய நிலம் 2 ஏக்கர் இருக்கிறது. இந்த பொண்ணு பிறக்கும் போதே கேது திசை 2 வருஷம் 10 மாதம் 9 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இந்த அழகான பொண்ணு கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ந்து. கார்த்திகை நட்சத்திரம், மேச ராசி, கடக லக்னம். எம்பிபிஎஸ் எப்படி படிச்சிருக்காங்க, 168 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 15/5/1999 பிறந்திருக்காங்க. இவங்க செம்மம் மண்டலம் கடலூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டரா. சொந்த ஊர் செம்மண்டலம் கடலூர் தான். அப்பா பெயர் திரு ஆ சத்தியமூர்த்தி. இவங்க லட்சணரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பெயர் திருமதி ரேவதி. இவங்களும் ஹெச்எம்மா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. கூட பிறந்தவங்க அக்கா மட்டும் ஒருத்தவங்க. நல்ல அழகான பொண்ணு. இதை கேட்டால் வர வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்டி கல்யாண மாலையை வாழ்த்துங்க. இந்த ஜாதகர் பெயர் சங்கமித்ரா. அகமுடையர், அழகான பொண்ணு. டாக்டர், எம்பிபிஎஸ், எம்டி டாக்டர். இது கேட்ட டாக்டர் வர வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இவர் பிறக்கும் போதே சூரியன் திசை 5 வருஷம் 10 மாதம் 2 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இந்த அழகான டாக்டர் கேட்ட டாக்டர் வர வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு இளையன் பாரதி. 12 செவ்வாய், தொழுவனாக்கர். அனுச நட்சத்திரம், விருச்சக ராசி, கன்னி லக்னம். எம்எஸ்சி படிச்சிருக்காரு. உயரம் 165 சென்டிமீட்டர். 21/7/1991 வந்திருக்காரு. சுய தொழில் உலைகள் எடுத்திருக்காரு. மாசம் 60,000 வருமானம் வரும். அண்ணா நகர் சிறுவாச்சூர். டி காமராஜ் பால் உற்பத்தியாளர் சங்க செயலாளர் ஓய்வு. ஜோதி அங்கன்வாடி ஆசிரியர். படித்த நல்ல குடும்பவரன். பிறப்போர் செய்ய கூட அக்கா 1. மொத்தம் 3 பேர். சொந்த வீடு, பிளாட் 2, சொந்த கடை 1 உள்ளது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்கிறது. இதுவரை எங்களை எஸ்ஆர்டி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்தளிக்கிற அனைவருக்கும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.